சூர்யா டாடி சூர்யா டாடி சும்மா இருங்க சூர்யா டேய் ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்றேன்ல. டாடி இங்க பாருங்க, நான் சத்தியமா சொல்றேன், எதுவுமே பேச நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. டேய் நில்றா சூர்யா, விளையாட்டு தானே, இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்க. டாடி எனக்கு விளையாட்டு எல்லாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு சீட்டிங் தான் டாடி பிரச்சனையே. சாதாரண விளையாட்டு தானே. சொல்லுங்க டாடி, அப்ப தோத்து போனா ஒத்துக்க வேண்டியதானே? எதுக்கு எதுக்கு அவன் சீட் பண்ணி ஏமாத்துறான்? எதுக்கு? இத பாரு, விளையாட்டுல ஜெயிக்கிறதும் தோக்குறதும் சகஜம் தானே, இதுக்கு போய். ஐயோ டாடி, ஆனா லைஃப்ல சீட் பண்றது அயோக்கியத்தனம். கரெக்ட் தானே டாடி? சீட்டிங் பண்றதை என்னால தாங்கிக்கவே முடியாது டாடி. நீங்க பாத்தீங்களா, நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்களா, நான் என் பேட்டை சரி பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்க்காத போது அவன் பாலை போட்டு என்ன அவுட் பண்றான். என்ன இது? அதெல்லாம் வெறும் நான்சென்ஸ் தானே டாடி, வெறும் நான்சென்ஸ் டாடி. டேய் டேய், அவன் பண்ண தப்புதான், அதை மன்னிச்சிட்டு போக வேண்டியதானே. அதுக்காக பேட்டை தூக்கி போட்டு இப்படிதான் நடந்துப்பியா நீ? கொஞ்சம் கூட நிதானமா இருக்க மாட்டியா? அது எப்படிங்க சார் கிட்ட நிதானம் எல்லாம் எதிர்பார்க்கறீங்க? அவனுக்கு ஈகோ, உடம்பு முழுக்க ஈகோ. அவனை எதிர்த்து நின்னு யார் ஜெயிச்சாலும் அவனால தாங்கிக்கவே முடியாது. இது வெறும் விளையாட்டு தானே, அதுல கூட தோத்துட்டோமே. ஐயோ என்ன பண்றது, அதை எப்படி எதிர்கொள்றது, இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. யார் தோத்தா? யார் தோத்தா? உங்க அண்ணன் பையன் இருக்கால, அந்த சீட்டர் பாய், அவன் தான் இதெல்லாம் பண்ணான். சூர்யா இருடா, என்னடா அதெல்லாம்? என்ன டாடி, என்ன டாடி, இதுதான் சாக்குனி இவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காங்க. சூர்யா என்னடா ஓவரா கத்திக்கிட்டு இருக்க? என்கிட்ட இப்படி வந்து நெஞ்ச நிமித்திட்டு பேசுறத முதல்ல நிறுத்து. கேவலம் ஒரு கேம், அதுல ரஞ்சித்துக்கு எதிரா நின்னு அவனை ஜெயிக்க முடியல, தோத்துட்டு வந்துட்டு சீட்டிங் அது இதுன்னு கதை அளக்குற. யார் கதை அளக்குறா? நானா கதை அளக்குறேன்? இங்க பாரு, இந்த சவுடால் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. ஒழுங்கு மரியாதையா நடந்துகிட்டதுக்கு ரஞ்சித் கிட்ட போய் மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? டாடி சும்மா இருக்க சொல்லுங்க உங்க பொண்டாட்டிய. என் பொறுமையை சோதிச்சாங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன பண்ணிடுவேன்? பெருசா சவால் விடுற? ஒரு விளையாட்டுல ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்ல, பெருசா பேச. என்ன பேசுற நீ? யாருக்கு துப்பு இல்ல? யாருக்கு துப்பு இல்ல? பாக்குறீங்களா பாக்குறீங்களா? 4 பால் போட சொல்லுங்க, 4 பாலுமே 6 அடிச்சு காட்டுறேன். காட்டட்டுமா? ப்ளீஸ் மச்சான், யாருக்கு துப்பு இல்ல? சாரி கூல் டவுன். யாருக்குடா விளையாட தெரியாது? ஓகேயா? சாரி ரஞ்சித், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் உன்னை சமாதானப்படுத்திக்கிறேன், நீ போ. இல்ல அங்கிள், நான் செஞ்சது தப்பு தான். ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அப்படி பண்ணிட்டேன். சூர்யா ப்ளீஸ், சாரி ப்ளீஸ். நீ கவனிக்காத போது நான் பால் போட்டது தப்பு தான். ஐ எம் ரியலி வெரி சாரி. அந்த கான்ஷியஸ் உனக்கே அங்க இல்ல? ஏதோ அந்த நேரத்துல ஒரு இம்பல்ஸ்ல அப்படி பண்ணிட்டேன், அதான் நான் சாரி கேட்டேன்ல சூர்யா, ப்ளீஸ். ஆண்டி போதும் ஆண்டி, நான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, நான் எக்ஸ்கியூஸ் கேட்டேன். இதுக்கு மேல அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். ப்ளீஸ் சாரி சூர்யா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அடா அடா, தங்கம் தங்கம் தங்கமா இருக்கே இந்த புள்ள. என்ன ஒரு பெரிய மனுஷத்தனம். தமிழ ஒரு சின்ன தப்பு இருந்ததுக்கே கால்ல விழாத குறையா வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறான். இதுதான் பெரிய மனுஷத்தன்மைங்கிறது. டவுன் டு எர்த். என்ன அழகா வளர்த்திருக்காங்க புள்ளைய. ஆனா எனக்கும் வந்து பிறந்திருக்கேன் எங்கிருந்தோம். சீ, எப்ப பார்த்தாலும் தாந்தாங்கிற அகங்காரம். ஆனா சல்லி காசுக்கு கூட துப்பு இல்ல. இல்ல எனக்கு புரியல, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க டாடி? என்ன டாடி? பாத்தீங்களா டாடி? பாத்தீங்களா அவனே தப்பா ஒத்துக்கிட்டு போறான், இவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? சரி கூல் டவுன் சூர்யா, விடு சூர்யா, அதான் போயிட்டால, அப்புறம் ஏன் பிரச்சனை? அவன் செஞ்ச தப்புக்கு அவனே நேரா வந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டான். இதோட இதை விடு, புடவை எடுக்கிறதுக்காக கடைக்கு போகணும், நீ போய் ரெடி ஆகு போ. விடு, அதான் முடிஞ்சுல பிரச்சனை, போ. என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது சின்ன புள்ளத்தனமா இல்ல? போடா. அவுட் சூர்யா, அவுட். எப்படி தோத்தேன்? தோத்தன்னு சொல்றான். Hey, pick up, come on, pick up. மச்சான், இவன் இப்ப கால் பண்றான். சரி பேசுவோம். சொல்லு மச்சான். டேய் எங்கடா இருக்க? ரோட்ல தான். டேய்
டேய் அது இல்லடா, நான் பைக் ஓட்டிட்டு இருந்தேன், நீ ஃபோன் பண்ணதும் ஓரமா நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி நீ ஒண்ணு பண்ணு. நம்மளோட கன்னியப்பன் இருக்கான்ல, நம்ம ரெகுலர் அடிக்கிற அந்த சரக்கு இருக்கு இல்லையா, அது அவன்கிட்ட டக்குன்னு வாங்கிட்டு ஓடி வா. மச்சான் என்னடா அது, நீ தான் சரக்க விட்டுட்டியே. டேய் இப்போ வெறுப்பேத்தாதடா, நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். இப்போ நான் சரக்கு அடிக்கலன்னு வச்சுக்கோ, கொலைகாரனாவே மாறிடுவேன், பரவாயில்லையா? டேய் சரக்கு அடிச்சாதான்டா கொலகாரனா மாறுவாங்க, நீ என்னடா அப்படியே உல்டாவா பேசுற? டேய் ஐயோ பேசிட்டே இருப்பல, சொன்னதை செய்ய மாட்டியா நீ? ஐயோ கோவப்பட்டானே. இத பாரு, இண்டிபெண்டன்ஸ் பார்க் பக்கத்துல தான் இருக்கேன். நீ உடனே இத பாரு, 10 மினிட்ஸ் தான் டைம் உனக்கு, அதுக்குள்ள சரக்கு வாங்கிட்டு ஓடி வந்துரு. மச்சான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? டேய் நீ சரக்க தொட்டன்னு தெரிஞ்சா நந்தினி எவ்வளவு வருத்தப்படுவான்னு யோசிச்சு பாத்தியா? ஐ டோன்ட் கேர். நீ இப்ப வாங்கிட்டு வர போறியா இல்லையா? போச்சுடா, சரக்கு வாங்கிட்டு போலன்னா என்ன வறுத்து சாப்பிடுவான் போல இருக்கே. டேய் என்னடா லைன்ல இருக்கியா இல்லையா விவேக்? இருக்க மச்சான், சொல்லு சொல்லு. நீ அங்கேயே இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. இவனுக்கு ஃப்ரெண்டா வாக்கப்பட்டுட்டு நல்ல பிராண்டட் சரக்கா வாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவ சீக்கிரம் வருவானா? ஏற்கனவே கடுப்பா இருக்கு, சரக்கு அடிக்கலன்னா இன்னும் கடுப்பாயிடுவேன். தோத்தன்னு சொல்றான், தோத்தன. ஓ கம் ஆன், எங்க ஐயோ. வா வா வா, சரக்கிடுறா சரக்கிடுறா. டேய் இருடா இருடா, தள்ளி விட்டுறா. டேய் குடு குடு குடு. மச்சான் டேய் அவசரப்படாதடா. டேய் 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 மச்சான் மச்சான். டேய் 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 கொஞ்சம் பொறுடா. why this கொலவெறி? டேய் அசிங்கப்படுத்திட்டாங்கடா, என்ன அவமானப்படுத்திட்டாங்க தெரியுமா? யாருடா? வந்திருக்காங்களே யுஎஸ்ல இருந்து ஒரு கும்பல், அதுல ஒருத்தன் இருக்கான் ரஞ்சித், அவன் தான்டா. உன் மாமா பையன் தானே, அவன் கூட நல்லவனாச்சே, நந்தினி சொல்லிச்சே. உன் மண்டைய இப்ப பொழக்க போறேன், எவன்டா நல்ல பையன்? அவனா? வெறுப்பேத்தாதடா. எனக்கு ஆரம்பத்துல இருந்து அவன் மேல ஒரு டவுட்டாவே இருக்கு. அவன் பார்வை இருக்கே ரொம்ப ஆர்டிபிஷியலா, ரொம்ப நல்லவன் மாதிரி வேஷம் போட்ட மாதிரியே இருக்கான். எனக்கு அதான் அவனை பிடிக்கல. ஆனா இன்னைக்கு அவன் எல்லைய மீறி போயிட்டான். என்னதான்டா நடந்துச்சு? டேய் எல்லாரும் சேர்ந்து சுரேகா நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, அதுக்கு புடவை எடுக்க கிளம்பலான்னு எல்லாருமே ரெடி ஆனோம். அதுக்கு ஏதோ நல்ல நேரம் அது இதுன்னு கொஞ்சம் லேட் ஆச்சு. அந்த கேப்ல கிரிக்கெட் விளையாடலாம் சொல்லி அந்த ரஞ்சித் இருக்கல்ல, அந்த அமெரிக்கன் மாப்ல, அவன் என்ன கூப்பிட்டான்டா. மச்சான் எந்த கொம்பை வந்தாலும் கிரிக்கெட்ல ஒன்னு அடிச்சுக்க முடியாதடா, அதுல என்ன பிரச்சனை? அவன் சீட்டிங் பண்ணி தான்டா ஜெயிச்சான். வாட்? ஒன்னையா? அதுவும் கிரிக்கெட்லயா? என்னடா உளர்ற? டேய் அதான் சொன்னேனடா, அதுல சீட்டிங் பண்ணி தான்டா அவன் ஜெயிச்சிட்டான். இந்த லட்சணத்துல அவனோட சீட்டுக்கு மொத்த ஃபேமிலியும் நின்னாங்கடா அவனுக்கு சப்போர்ட்டா. செம்ம அவமானமா போச்சுடா எனக்கு. ஒவ்வொருத்தரையும் அவங்க